இந்த நேரத்துல அடுத்து யாரு ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஆர்வத்துல நம்ம எல்லாருமே இருப்போம். இந்த ஆர்வத்தை இன்னும் தூண்டுற வகையில காங்கேயத்திற்கு அருகில் இருக்கிற சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல நடக்கிற அதிசயங்கள் அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா? நாம எல்லாருமே ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி பிள்ளையார வணங்குவோம். ஆனா இங்க பிள்ளையாரே முருகப்பெருமான வணங்குறாரு அப்படின்னு ஒரு சிறப்பு இந்த இடத்துக்கு இருக்கு. இந்த கோவில்ல ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி வச்சிருக்காங்க. இந்த பெட்டியில வைக்கக்கூடிய பொருட்களை வச்சு சமுதாயத்திலையும் உலகத்திலையும் நடக்கக்கூடிய தாக்கங்களை கணிச்சு சொல்றாங்க. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? சரி, ஓகே. அந்த பெட்டியில என்னென்ன பொருட்கள் யார் சொல்லி கொண்டாந்து வைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவன்மலை முருகப்பெருமானை பக்தருடைய கனவுல வந்து சொல்வாரு அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னோடனே உடனே அந்த பெட்டியில கொண்டு வச்சிட மாட்டாங்களாமா. கனவு வந்தவர் வந்து இந்த மாதிரி கோவில் நிர்வாகி கிட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க சிவன்மலை முருகர்கிட்ட பூ கேட்டு உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெட்டியில வந்து கனவுல வந்த பொருட்களை வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திருப்பூர் மாவட்டம் காங்கயம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல இருக்கிற இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது வேற எங்கும் இல்லாத ஒரு சிறப்பாவே இருக்கு. ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வச்சிருக்க பொருளுக்கு இவ்வளவு நாள் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கால நிர்ணயம் கிடையாது. இன்னொரு பக்தர் வந்து என் கனவுல முருகப்பெருமான் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு பூ கேட்டு உத்தரவு வர வரைக்கும் அந்த பெட்டியில ஒரு பொருள் எத்தனை நாட்கள் வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல பொருட்கள் அந்த உத்தரவு பெட்டியில வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொருட்களை வைக்கும் போது அது ஏதேனும் ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்துல ஏற்படுத்தி இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த பெட்டிக்குள்ள ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. அந்த சொம்புல இருக்க தண்ணி பொங்கி வலியும் போது சுனாமி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெட்டிக்குள்ள கைவிலங்கையும் வச்சிருக்காங்க. கைவிலங்கு வச்சிருக்கும் போது தான் ஜெயலலிதா அம்மையார் கைது செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்க பொருட்களை பேஸ் பண்ணி சமுதாயத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ அந்த உத்தரவு பெட்டியில என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கயம் தாலுகா முத்தூர் அருகில் இருக்க வேலம்பாளையத்தை சார்ந்த எஸ் கோகுல்ராஜோடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி கைலாய மலையில அம்மையப்பருடன் விநாயக பெருமானும் முருகனும் இருக்கிற மாதிரி ஒரு படமும், பக்கவாட்டில் அகோர வீர பக்தர்கள் இருக்கிற மாதிரி ஒரு படமும், ஒரு தெய்வ ஜாதகம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாங்கல்யம், கூடுதலாக 32 ரூபாய் மதிப்புள்ள நாணயங்களையும் வச்சு பூஜிக்குமாறு சொல்லியிருக்காங்க. இந்த கனவு வந்தோடனே அவர் உடனடியாக கோயிலில் இருக்க நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு ஆண்டவரிடம் பூ கேட்ட பிறகு அவர்கிட்ட இருந்து அனுமதி வந்ததுக்கு அப்புறம் அந்த பெட்டியில இவருக்கு கனவுல வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டியில வச்சிருக்க இந்த பொருட்கள்னால இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச இந்த நேரத்துல அதோடைய தாக்கம் எலெக்ஷன் சைட்ல ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்தோடைய மனசுல இருக்கு. இதுக்கு சிவன்மலை பக்தர்கள் 2 வகையா பதில் சொல்றாங்க. ஒரு சைடு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச இந்த நேரத்துல இந்த பெட்டியில வச்சிருக்க பொருட்கள்னால நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சாஸ்தா துணை, குருவே துணை, சிவன்மலை ஆண்டவரே துணை. இந்த கோயில் சிவன்மலையில் உள்ள பிரசித்தி பெற்றது இந்த சிவன்மலை ஆண்டவர் கோயில். சிவன்மலை ஆண்டவர்களில் பிரசித்தி பெற்றது உண்டியல் பெட்டி. அதில் வந்து இதுக்கு முன்னாடி செயின் வச்சாங்க, அது ஒரு கெட்டது நடந்தது. இதில் வந்து உண்டியல் பெட்டியில் உள்ளது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அது வந்து இறைவனுடைய அருள். இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நமது கையில் ஒன்றும் இல்லை. செயினை வச்சாங்க, ஒரு ஆள் உள்ள கம்பி எண்ணெய் போயிடுச்சிட்டாங்க. அடுத்தது மக்காச்சோளம் வச்சது, மக்காச்சோளம் விலை ஏறிச்சு, நல்லது நடந்துச்சு. அடுத்தாப்புல இப்போ வந்து தாலி செயின் 32 ரூபா வச்சுருக்குறாங்க. இது வந்து இந்த வருஷத்தில் வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு நல்ல திருமணம் அதிகமாக நடக்கும் என்பது ஒரு ஐதீகம், சிவன்மலையினுடைய ஆண்டவன் அருளால். நான் இங்கே வந்து 10 வருடங்களாக இங்கே சிவன்மலை கூல்ட்ரிங்க் ஸ்டாலில் வேலை பார்த்து வருகிறேன். குருவே துணை. மஞ்சன் ஓம் பூர்புவ சீவ தர்ஷ விதுர்வேரண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகே தியோயோ ந பிரசோதயாத் ஸ்வகம். ஓம் சுக்லாம்பரதம் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்ன வதன தியாகே சர்வதர்ம விக்னோபசாந்ததியே. ஓம் தத் புருஷாய வித்மகே ஓம் வக்ரதுண்டாய தீமகே ஓம் தன்னோதந்தி பிரசோதயாத் ஸ்வகம். மஞ்சன திகழும் தூய கிழுவை மரஜோதியாகி தஞ்சமென்றடைந்தவர்க்கு தனிப்பெருங்கருணையினால் அஞ்சலன அருள் புரிய வாழை வனத்தையன் திரு கஞ்சமத் தளர்ந்ததாலை கணமரவாதே தூமி.
நற்குணங்கள் செழித்தோங்க அழிந்தவர்கள் துயர் நீங்க புற்று மண் நீரடைத்து புவியிலோர் உண்டுடைத்து கற்பிதமாம் பையமிதில் கருணை மிகு மண்பினுறு வெற்பன துளங்கு நல்லைய நடி வாழ்த்துவோமே கோதரு தென்தமிழால் தொடுதுய விருப்பொடை காதலின் அடைந்தவருக்கு கவலைகள் மாய்க்கும் வேத கடலனைய கதலி வனத்தையனின் போதவில் மலர்ந்ததாலை போற்றுவோம் மறவாதென்றும் தொல்லுலகில் பல்வினையும் இரவி கண்ட பணியது போல் வல்லமையால் அகற்றும் வாழை வனத்தையா உனை நல்லோர்கள் புகழ்ந்திடவர் நஞ்சகற்றும் நாதனென பல்லோர்கள் தொழுதுய பாடுவது முன்புகளே மண்ணும் உயிர்கட்கெல்லாம் மனத்துயர்களைவதோடு பின்னையவர் செய்யும் விளையலாம் பொறுத்தருளி அன்னை போல் அருள் சுரக்கும் நீரடித்து பிணி போக்கும் தன்மயதா மையன் திருக்கிழுவை போற்றுதுமே. இந்த சிவன்மலை ஆண்டவனுடைய உண்டியல் பெட்டி எப்படி பொருள் வைக்கிறாங்கன்னா, மக்களிடம் போய் சிவன்மலை ஆண்டவர் கனவிலே வந்து எண்ணத்தை வைக்க சொல்லி காட்டுகிறாரோ அதை வைத்து தான் வழிபடுவார்கள். அதை சிவன்மலை ஆண்டவரிடம் நேரடியாக முறையிட்டு பூ போட்டு கேட்டு அந்த பூவில் அவர் உத்தரவு கொடுத்த பின் தான் அந்த உண்டியல் பெட்டியினுடைய இதுகளையே மாற்றுவார்கள். இதுதான் இங்கே ஐதீகம். இந்த கோயிலினுடைய முக்கியமான திருத்தலம். இது வந்து நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம். எந்த கோரிக்கை வேணாலும் இதை பலமுறை வேண்டினோம் என்றால், விரும்பி வேண்டினோம் என்றால் காரியம் நிச்சயமாக கைகூடும். இறைவனுடைய அருளாலே மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்றது இந்த சிவன்மலை ஆண்டவர் கோயில். இதே இன்னொரு பக்கம் தாலியெல்லாம் இருக்கிறனால ஏற்கனவே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குப்பா, அதனால வந்து நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகும், நிறைய சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சிவபாக்கிய சித்தர்னால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம்னு சொல்லுவாங்க. உள்ள மூலாலயத்தில் பார்த்திங்கன்னா மற்ற கோயிலெல்லாம் முருகன் மட்டும் தனியாக இருக்கும். இங்கே வந்து மற்ற வள்ளி தெய்வானோடு சேர்ந்துருக்கும். இங்கே முருகப்பெருமான் வள்ளியம்மன் திருக்கல்யாண கோலத்தோடு காட்சி கொடுக்குறதால வரலாறு. அதனால் பார்த்திங்கன்னா உள்ள முருகப்பெருமான் வந்து வள்ளியம்மனோட திருக்கல்யாண கோலத்தோடு காட்சி கொடுக்குறார். அது மிகப்பெரிய இந்த கோயிலினுடைய சிறப்பு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முக்கியமானது சிவன்மலைன்னு சொன்னாவே என்ன பொருள் வச்சு பூஜை ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. சிவன்மலைன்னு சொன்னாவே என்ன பொருள் வச்சு பூஜையாக இருக்குதுன்னு கேட்பாங்க. அந்த பொருளுக்கு இங்கே இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு. சாமி வந்து கனவுல பக்தர்களிடத்தில் கனவுல இந்த பொருளை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி சாமி உத்தரவாகும். அந்த பொருளை வந்து இங்கே வச்சுருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பேழைன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணாடி பேழையில் இந்த பூஜை பொருள் வச்சு பூஜை ஆகும்போது பார்த்திங்கன்னா நாட்டில் பின்னால் நடக்கக்கூடிய நல்வினை தீவினைகளையெல்லாம் முன்னாலேயே ஒரு அறிவிப்பு காமிப்பார். அதான் இந்த கோயிலினுடைய மிகப்பெரிய சிறப்பு. முருகப்பெருமானுடைய பேரே பார்த்திங்கன்னா காரணமூர்த்தின்னு பேர், சிவாஜலபதின்னு பேர், அன்னதான சிவாஜலபதின்னு பேர். இப்படி எண்ணற்ற திருநாமத்தோடு இங்கே முருகப்பெருமான் வந்து முழுக்க இங்கே பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஆலயம். இந்த கோயிலில் வந்து பூஜை பொருள் பார்த்திங்கன்னா உத்தரவு பொருள் நிறைய எண்ணற்ற பொருள் பெரியோருடைய காலத்தில் இருந்து வச்சு பூஜை செய்து வந்துட்டுருக்காங்க. நான் இந்த கோயிலில் ஒரு 40 வருஷ காலமாக இந்த கோயிலில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற பொருள் வச்சு பூஜையாக இருக்குது. உதாரணத்துக்குலாம் பார்த்திங்கன்னா 2004 ஒரு சொம்பில் வந்து தண்ணீர் வச்சு பூஜையாச்சு. அது ஒரு 18 மாத காலம் இந்த உத்தரவு இந்த கண்ணாடி பேழையில் இருந்தது. அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் கடுமையான வறட்சியாக இருந்த காலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருள் இந்த தண்ணி வச்சு பூஜை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சுது. அதே சமயம் அந்த ஆண்டு தான் வந்து சுனாமின்னு ஒரு மிகப்பெரிய பேரலை ஏற்பட்டு உலக அளவில் மக்கள் பாதிப்பு, பொருட்சேதங்கள், உயிர் சேதங்கள்லாம் இதெல்லாம் நடந்த சமயம் இங்கே வந்து தண்ணி வச்சு பூஜையாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மஞ்சள் வச்சு பூஜையாக இருந்தால் பார்த்திங்கன்னா மஞ்சள் விலை பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு நிகராக மஞ்சள் விலை வருது. அதாவது ஒரு குவிண்டால் வந்து 18,500 மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் தங்கத்தினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 16 ரூபா தான் இருந்தது பவுன். அதே மாதிரி பவுன் வச்சு பூஜையாக இருக்குது. பவுன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 600 ரூபாய்க்கு பவுன் வச்சுருந்தப்போ பவுன் வச்சு பூஜையாச்சு விற்றுருந்தப்போ. அதுக்கப்புறம் ஏறின தங்கம் வந்து இறங்கவே இல்லை. அதே போல் சைக்கிள் வச்சு பூஜை ஆனப்போ பார்த்திங்கன்னா சைக்கிளினுடைய பயன்பாடுகள்லாம் குறைஞ்சு இந்த 2 வீலர் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சைக்கிள் பயன்பாடே பார்த்திங்கன்னா நம்ம வாக்கிங் எக்ஸசைஸ் இதுக்கு தான் வந்து நம்ம சைக்கிள் வந்து பயன்படுத்துகிறோம்.
அதை பேர் பார்த்திங்கன்னா சால்பரின்னு சொல்லக்கூடிய அந்த ஏத்த மறைக்கணும்னு சொல்லுவாங்க. அது இன்னத்த ஜெனரேஷன்லாம் யாருக்குமே தெரியாது. அது அந்த ஏத்த மறைக்கணும்னு சொல்லுவாங்க. அது வச்சு இங்கே பூஜையாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சால்பரிங்கிறதே வந்து இப்போ எங்கேயுமே யாருக்குமே தெரியாது. அதான் மோட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடுது. இதை மாதிரி நிறையா பொருள் மருந்து மாற்ற வச்சு பூஜையாக இருக்குது. அரசியல் சம்மந்தமாக சில பொருள்கள்லாம் வச்சு நிறையா இங்கே பூஜையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் சாமி உத்தரவாயி இப்போ ஒரு 20 நாளாக சாமி அம்பாள் படம், திருமங்கல்யம், அதுபோல் பார்த்திங்கன்னா ஜாதகம், ஒரு 32 1 காயின்ஸ் இதெல்லாம் வச்சு பூஜையாகுது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா சாமி அம்பாளுடைய திருவுருனால நிறையா பேர் வந்து திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நிறையா பேர் இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா பெண்களை விட ஆண்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் வந்து இங்கே கொண்டு வந்து ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு போனோம்னா சீக்கிரமாக இந்த கல்யாண காரியங்கள் கைகூடி வரும்னு இந்த இடத்துல வந்து எல்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அதே போல் பொருளாதாரமானது எப்படி நடைமுறையில் எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி வந்து காயின்ஸ் வச்சு இப்போது அந்த 32 காயின்ஸு வச்சு பூஜையாக இருக்குது. இதை மாதிரி கோயிலில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற பொருள் வச்சு பூஜை ஆகிட்டு இருக்குது. சாமி வந்து இங்கே முழுக்க முழுக்க முருகப்பெருமான் வந்து பிரார்த்தனை ஸ்தலம். நம்மளுடைய நியாயமான பிரார்த்தனைகளை வந்து சிவன்மலை ஆண்டவர் வந்து நல்ல முறையாக எல்லாத்துக்கும் ஆசீர்வதித்து நல்ல திருவுருளை வாரி வழங்கக்கூடிய ஆலயமாக இருக்கின்றது. எல்லோரும் வந்து தரிசனம் செய்து சிவன்மலை ஆண்டவருடைய திருவுருளை பெற அன்போடு கேட்டு